22 வயது வாலிபன். முழு உலகமும் முழு நாடும் கிறிஸ்தவ நாடாக யூத நாடாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், முஆதே, நீ பயணம் செய்யக்கூடிய நாடு எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் நிரப்பமாக இருக்கக்கூடிய நாடு. யா ரசூலல்லாஹ், எனது கடமை என்ன, எனது பொறுப்பு என்ன? முஆதே, நீ அந்த நாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவத்தை நீ பரப்ப வேண்டும். யா ரசூலல்லாஹ், அதற்கு அவர்கள் பதில் கொடுத்து விட்டால், இகாமிஸ் ஸலாஹ், அவர்களின் மீது நீ தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ்வின் தூதரே, அதற்கும் அவர்கள் பதில் கொடுத்து விட்டால் அவர்களின் மீது நீ ஸகாத்தை கடமையாக்க வேண்டும். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு முஹர் சஃபர் மாதத்தினுடைய இறுதியிலே முஆத் இப்னு ஜபல் அனுப்பி வைக்கப்படுகிறார். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கிறார்கள். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் 13இலே இந்த உம்மத்தினுடைய முதல் கலீஃபாவாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பொறுப்பேற்கிறார்கள். ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டிலே அதே ரபீஉல் அவ்வலிலே அல்லாஹ்வின் தூதரினுடைய உற்ற தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு மரணிக்கிறார்கள். அதற்கு பிறகு ஆட்சியாளராக இந்த உம்மத்தினுடைய வீரர் உமர் ரலியல்லாஹு பதவி ஏற்கிறார்கள். யமனிலிருந்து கடிதம் வருகிறது. எந்த நபி மரணிப்பதற்கு முன்னால் 22 வயது இளைஞனை எந்த யமனுக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்தார்களோ, ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹுவிற்கு கடிதம் வருகிறது. உமரே, உமரே, எனது நபி வாலிபனாக இருந்த பொழுது இந்த யமனுக்கு என்னை அனுப்பினார்கள். நான் வந்து பார்த்த பொழுது யமன் முழுவதும் அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் நிரம்பி இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் தௌஹீதின் பக்கம் அழைப்பு கொடுக்க சொன்னார். நான் அழைப்பு கொடுத்தேன் உமரே, அவர்கள் பதில் கொடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு தொழுகையை நிலைநாட்ட சொன்னார்கள். நான் தொழுகையின் பக்கம் அழைப்பு கொடுத்தேன். இந்த யமனிய முஸ்லிம்கள் அதற்கும் தலை சாய்ந்தார்கள், தொழுகைக்கும் கட்டுப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஸகாத்தை அவர்கள் மீது கடமையாக்க சொன்னார். இந்த 10 வருடத்தில் அவர்கள் மீது நான் ஸகாத்தை கடமையாக்கினேன். இந்த 11ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டிலே இந்த யமனிய மண்ணில் ஸகாத்தை பெறுவதற்கு ஒற்றை ஏழையும் இல்லை உமரே. ஆதலால் இந்த ஸகாத்தை மதீனாவிற்கு நான் அனுப்பி வைக்கிறேன் என்பதாக. இதுதான் வாலிபம்.